தமிழ்நாட்டுல அரசியலும் சினிமாவும் எப்பவுமே கைகோத்துட்டு போற விஷயம்தான். அதுலயும் குறிப்பா நடிகர் விஜய் ரசிகர்களும் திமுக ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி மோதிக்கிறதெல்லாம் புதுசு கிடையாது. அந்த வரிசையில இப்போ புதுசா ஒரு விஷயம் இணையத்துல செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்கு. சமீபத்துல தமிழ்நாடு அரசு உலகம் உங்கள் கையில்னு இலவச லேப்டாப் திட்டத்தை திரும்ப தொடங்கினாங்க. ஜனவரி 5, 2026 சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்த விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு மொத்தம் 20 லட்சம் லேப்டாப்புகள் கொடுக்க போறாங்கன்னு அறிவிப்பு வந்தது. இதுல முதல் கட்டமா 10 லட்சம் லேப்டாப்புகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த லேப்டாப்புகள்ல உலகம் உங்கள் கையில்னு வசனத்தோட முதல்வர் ஸ்டாலினோட போட்டோ இருக்கிற ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டிருந்தது. இது அரசோட கல்வி நலத்திட்டத்தை காட்டுறதுக்காகவே செய்யப்பட்டதுன்னு சொல்லவும் பட்டது. ஆனா சில மாணவர்கள் அந்த ஸ்டிக்கரை மூடிட்டு அதுக்கு மேல நடிகர் விஜயோட போட்டோ இருக்கிற ஸ்டிக்கரை ஒட்டி இருக்காங்க. குறிப்பா விஜய் ரசிகர்கள் இதை சமூக வலைதளங்கள்ல வீடியோ போட்டோ போட்டு செம்ம வைரல் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக இணையத்துல இரு தரப்புல இருந்தும் எதிர்வினைகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இதுதான் தளபதி ரசிகர்களோட ஸ்டைல்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் அரசு கொடுத்த கல்வி நலத்திட்டத்தை இப்படி அரசியலாக்குறது சரியான்னு பலர் கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க. மாணவர்களுக்காக கொடுத்த லேப்டாப்பை அரசியல் சண்டைக்கான கருவியா மாத்துறதா என்ற கேள்வியும் எழுந்துகிட்டு இருக்கு. விஜய் ரசிகர்களோட இப்படிப்பட்ட செயல்கள் இதுக்கு முன்னாடியும் நடந்ததுதான். படம் ரிலீஸ், அரசியல் மேடை, கட்சி கூட்டம் அப்படின்னு பல நேரங்கள்ல ரசிகர்களோட உற்சாகம் சர்ச்சையா மாறி இருக்கு. ஆனா இந்த தடவை அரசு நேரடியா கொடுத்த இலவச லேப்டாப் திட்டமே டார்கெட் ஆகி இணையத்துல கடும் வாக்குவாதமா நடந்துட்டு இருக்கு. சில பேர் இத திமுகவுக்கு எதிரான அரசியல் எதிர்ப்பா பாக்குறாங்க. இன்னும் சில பேர் இத சும்மா இளைஞர்களோட ரசிக மனப்பான்மை தான் அப்படின்னு சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர்ற சூழ்நிலையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் அரசியல் சூட்டக்கூட அதிகப்படுத்தும்னு அரசியல் பார்வையாளர்கள் கருத்தும் தெரிவிச்சிட்டு வராங்க.